ஒரு கவர்மெண்ட் ப்ராஜெக்ட்ல கிடைக்கிற எலும்புக்கூடு. இந்த கேஸை வந்து ஒரு பனிஷ்மெண்ட்ல இருக்கிற போலீஸ் ஆஃபீஸருக்கு அசைன் பண்ணாங்க. ஸோ இவர் இந்த கேஸை இன்வெஸ்டிகேட் பண்ணிட்டு ஆல்ரெடி இந்த மர்டரர் வந்து கன்விக்ட் ஆயிட்டு இருக்கிறான், அவன் வந்து ஒரு ஜெயிலில் இருக்கிறாங்கன்னு அதை கண்டுபிடிச்சு ஸோ இவனை வந்து மர்டரர்ன்னு ஜட்மெண்ட் கொடுத்த பிறகு இவருக்கு வந்து ஒரு தாட் வருது, ஒருவேளை இவன் தான் அந்த மர்டரரா. கேஸை திருப்பி ரீஇன்வெஸ்டிகேட் பண்ணி யார் இந்த மர்டர் பண்ணியிருக்குவான் அப்படிங்கிற ஒரு மிஸ்ட்ரியை வந்து கண்டுபிடிக்கிற மொத்த சீரீஸ் தான் வந்து வதந்தி சீசன் 2. ஸோ இது ஒரு பக்காவான ஒரு கிரைம் த்ரில்லர் சீரீஸ். ஸோ இந்த சீரீஸோட மொத்த ரிவ்யூ தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். ஸோ வெல்கம் பேக் டு பிரவீன் வைப்ஸ். வீடியோக்குள்ள போலாம். மெயின் ஸ்டோரி என்னன்னா, இந்த மணிங்கிற கன்விக்ட் ஆயிருக்கிற பர்சன் இவன் தான் இந்த கொலையா பண்ணானா அப்படின்னு கண்டுபிடிக்கிற இந்த போலீஸ் ஆஃபீஸர் ராசாமோசா இவர் வந்து எடுக்கிற இந்த இன்வெஸ்டிகேஷன் வந்து சம ட்விஸ்ட் அண்ட் டர்ன்ஸோட ரொம்ப ஸ்ட்ரகிள்டான ஒரு இன்வெஸ்டிகேஷன் ப்ராசஸ் நடக்குது. ஸோ வந்து அதை எப்படி தான் அவங்க கண்டுபிடிக்கிறாங்க, லைக் ஏகப்பட்ட ட்விஸ்ட் அண்ட் டர்ன்ஸ். கட்சியில் யார் அந்த மர்டரர், அந்த மணி தான் அந்த மர்டரா இல்லை வேற யாருன்னா அந்த மர்டராங்கிற கண்டுபிடிக்கிற மொத்த ஸ்டோரி தான் வந்து வதந்தி சீசன் 2. கமிங் டு சீசன் 1 வர்சஸ் சீசன் 2. சீசன் 1 வந்து தி ஃபேபிள் ஆஃப் வெலோனி, இந்த விக்டிம் சைடு வந்து கதை போவோம். இந்த சீசன் 2ல வந்து இந்த மர்டரர் சைடு, லைக் இந்த சஸ்பெக்ட்ங்கிற சைடில் வந்து கதையை எடுத்துன்னு போறாங்க. லைக் டூ கம்பேரிசன் வைஸ் வந்து சீசன் 1ல வந்து அந்த ரூமர், அந்த வதந்திங்கிற பேருக்கு வந்து அந்த ரூமர் வந்து நல்லா ஒர்க் அவுட் பண்ணிருக்காங்க. இதுல வந்து கொஞ்சம் சட்டில்டா ஒர்க் அவுட் பண்ணிருக்காங்க. லைக் வந்து அந்த ரூமர் பேசிஸை விட இன்வெஸ்டிகேஷன் பேசிஸ்ல வந்து கதையை நல்லா எடுத்துன்னு போயிருக்காங்க தான் சொல்லலாம். ஸ்டோரி அண்ட் ரைட்டிங் வைஸ் சொல்லணும்னா வந்து ஸ்பெயின் பிளாட்டை ரொம்ப பெர்ஃபெக்ட்டா எழுதிருக்காங்க தான் சொல்லலாம். இந்த மணிங்கிற கேரக்டர் அந்த ஃபிளாஷ்பேக் வந்து நல்லா எழுதிருக்காங்க. லைக் அந்த கேரக்டருக்கு வந்து ஒரு வேல்யூ ஆட் கொடுத்துருக்காங்க. அப்படியே வரப்போ வந்து இந்த போலீஸ் ஆஃபீஸர் கேரக்டர், லைக் பனிஷ்மெண்ட்ல இருக்கிற இந்த மெயின் போலீஸ் ஆஃபீஸர் ராசாமோசாங்கிற கேரக்டர் வந்து இவருக்கும் வந்து வேல்யூ ஆட் நல்லா கொடுத்துருக்காங்க. அப்போ இந்த ஸ்டோரி லைன் வந்து இவங்களை வச்சு மெயினா எடுத்துன்னு போகுது. லைக் அப்படியே கதை வந்து ரிவால்வ் ஆக வந்து ஒரு ஃபேஸ் மேல வந்து அந்த ட்விஸ்ட்டை நல்லா ரிவீல் பண்ணிருக்காங்கன்னு தான் சொல்லலாம். அண்ட் கமிங் டு தி 7th எபிசோடோட ட்விஸ்ட் வந்து இந்த கதையை வந்து டோட்டலா வந்து டிஃபரெண்ட் ஆங்கிள் டர்ன் பண்ணுதுன்னு சொல்லலாம். ஸோ ஸ்டோரி அண்ட் ரைட்டிங் வைஸ் வந்து பக்காவா எழுதிருக்காங்க. கமிங் டு இன்வெஸ்டிகேஷன் அண்ட் சஸ்பென்ஸ். ஸோ கிரைம் த்ரில்லர் சீரீஸ்னாலே வந்து இந்த இன்வெஸ்டிகேஷன் அண்ட் சஸ்பென்ஸ், இந்த கிரைம் எப்படிலாம் நடந்திருக்குது, அதோட ரானஸ் எல்லாம் காட்டினா வந்து அந்த சீரீஸ்க்கு வந்து ஒரு மெயின் வேல்யூ ஆடுனே சொல்லலாம். ஸோ கமிங் டு தி இன்வெஸ்டிகேஷன், லைக் இந்த இன்வெஸ்டிகேஷன் ஸ்டார்ட் ஆகிறப்போ வந்து ஒரு ஃபர்ஸ்ட் 3 எபிசோட்ஸ்ல வந்து ஒரு ஷார்ட்ல வந்து முந்துடும். அதுக்கப்புறம் ரீஇன்வெஸ்டிகேஷன் ஸ்டார்ட் ஆகிறப்போ வந்து ரொம்ப நல்லா எடுத்துன்னு போயிருக்காங்க இந்த இன்வெஸ்டிகேஷனோட பெஸ்ட் பாயிண்ட் எதுன்னு சொல்ல வந்தா வந்து அந்த லேப்ல நடக்கிற சில சீன்ஸ் தான். ஆக்சுவலா வந்து இந்த டிஎன்ஏ ரிசல்ட்ஸ் இதை வச்சுலாம் வந்து ரொம்ப நல்லா காட்டியிருக்காங்க. மோர் ஆஃப் இந்த போஸ்ட்மார்ட்டம் சைடில் ரொம்ப டெப்தா கதை எடுத்துன்னு போயிருக்காங்கன்னு தான் சொல்லலாம். ஸோ இந்த இன்வெஸ்டிகேஷன் ப்ராசஸ், இந்த சஸ்பென்ஸ், இந்த ட்விஸ்ட்லாம் இந்த சீசன்ல பக்காவா போச்சுன்னா எஸ் பக்காவா போச்சுன்னு தான் சொல்லலாம். லைக் வந்து இது வந்து ஆடியன்ஸ்க்கு, லைக் ஜென்ரல் ஆடியன்ஸ்க்கு வந்து ரொம்ப நல்லா எடுத்துன்னு போயிருக்கும். லைக் இந்த கிரைம் இன்வெஸ்டிகேஷன் பார்க்குற ஆடியன்ஸ்க்கு வந்து கொஞ்சம் வந்து இந்த ஐப் எடுத்துன்னு வரதுக்கு வந்து கொஞ்சம் ஸ்லோ ப்ராசஸ் எடுக்கும். பட் வந்து அந்த ட்விஸ்ட் அண்ட் டர்ன்ஸ் வந்து அவங்களுக்கு வந்து ரொம்ப நல்லா ஒர்க் அவுட் ஆகும் தான் சொல்லுவேன். ஸோ கமிங் டு த பர்ஃபார்மன்ஸஸ், எஸ் மணிங்கிற கேரக்டர் ஒருத்தர் பண்ணியிருக்காரு. அவர் வந்து ரொம்ப நல்லா பண்ணியிருந்தார். லைக் அந்த ஃபிளாஷ்பேக் லவ் சீன்ஸ் ஆகட்டும் சரி, ப்ரெசென்ட்ல அந்த ஒரு சஸ்பெக்ட்ஃபுல்லான ஒரு ஃபேஸ் அண்ட் ஆக்டிங் ஆகட்டும் சரி, அதெல்லாம் ரொம்ப நல்லா பண்ணியிருந்தாருன்னு தான் சொல்லலாம். கமிங் டு ராசாமோசா கேரக்டர், லைக் சசிகுமார் சார் பண்ண கேரக்டர், இது வந்து ரொம்ப நல்லா போயிருந்துச்சு. லைக் வந்து ஆஸ் அ போலீஸ் ஆஃபீஸர், ஒரு பனிஷ்மெண்ட்ல இருக்கிற போலீஸ் ஆஃபீஸர், அண்ட் அவர் வச்சுங்கிற தாடிகோ வந்து ஒரு லாஜிக்கலான ஒரு விஷயத்தை வந்து எபிசோட் 2ல வந்து சொல்லியிருக்காங்க. அவரோட கேரக்டரோ வந்து அந்த இன்வெஸ்டிகேஷன் ப்ராசஸ் வந்து ஒரு நேர்மையா, ஒரு கில்ட்டோட இருக்கிற ஒரு பர்சன், லைக் இவன் தான் அந்த கொலை பண்ணியிருக்கானா, இதை வந்து நான் வந்து ரீஇன்வெஸ்டிகேட் பண்ணி உண்மையத்தன் வரணும்னு ஒரு போலீஸ் ஆஃபீஸரோட கேரக்டர் ஆகுது. ஸோ வந்து அது ரொம்ப நல்லா பண்ணியிருந்தாங்க. அண்ட் கமிங் டு விவேக் பிரசன்னா சார் கேரக்டர், லைக் வந்து சீசன் 1ல ஆல்ரெடி பார்த்துருக்கோம். விஜய் சூர்யா சாரோட டிராவல் பண்ணி அந்த மொத்த இன்வெஸ்டிகேஷனும் பண்ணியிருக்காரு. அதே கேரக்டர் வந்து இதில் டிரான்ஸ்ஃபர் ஆகி வர மாதிரி காட்டியிருக்காங்க. ஸோ வந்து அந்த கனெக்ட் வந்து நல்லா இருந்துச்சு சீசன் 1க்கும் சீசன் 2க்கும். லைக் இந்த கேரக்டர் வந்து ரொம்ப காமிக் ஃபுல்லாக ஒரு ஃபன்னான ஒரு கேரக்டர் ஆகட்டும் சரி, ஆஸ் வெல் அஸ் அந்த கதைக்கான சீரியஸ்னஸும் வந்து ஹேண்டில் பண்ணுற ஒரு கேரக்டராக தான் இருந்துச்சுன்னு சொல்லலாம். அந்த கேரக்டர்ஸ் மட்டும் இல்லாமல் கதைக்கான அவுட் ஆஃப் ஃபோக்கஸில் இருக்கிற கேரக்டர்ஸும் வந்து ரொம்ப நல்லா பண்ணியிருந்தாங்க. லைக் அந்த கதைக்கான ஒரு ஆக்டிங், லைக் டெப்த்தை வந்து கரெக்டாக பர்ஃபார்ம் பண்ணியிருந்தாங்கன்னு தான் சொல்லலாம். இந்த படத்தோட டெக்னிக்கல் சைடு வந்தால் வந்து எஸ் பிஜிஎம் அது ரொம்ப நல்லா பண்ணியிருக்காங்க. சீசன் 1லவே ஆல்ரெடி பார்த்துருக்கோம். அந்த மெலோடியஸான ஒரு சஸ்பென்ஸ் ஆக்டர் சரி, அதை வந்து இதில் அப்படியே கேரி அவுட் பண்ணியிருக்காங்க தான் சொல்லலாம். லைக் வந்து இதில் இன்னும் ஃப்ரெஷ்ஷாக கொடுத்துருக்காங்க. வேற ஒரு எபிசோட் எண்ட் ஆகிறப்போ அந்த பிஜிஎமோட ஐக்கு ஏற்றுறப்போ வந்து இன்னும் நல்லா ஒர்க் அவுட் ஆயிருக்குது அந்த சீன்ஸ்லாம். இந்த மாதிரி சஸ்பென்ஸ்ல மியூசிக் வந்து ரொம்ப முக்கியமான விஷயம். அது வந்து ரொம்ப நல்லா பண்ணியிருக்காங்கன்னு சொல்லலாம். லொகேஷன்ஸ் ரொம்ப நல்லா சூஸ் பண்ணியிருக்காங்க. லைக் வந்து அந்த கதை நடக்கிற லொகேஷன்ஸ்லாம் வந்து பெர்ஃபெக்டாக இருக்குது. லைக் வந்து எதுவுமே வந்து டிஃபரன்ஸாக ஃபீல் ஆகல. கமிங் டு சினிமாட்டோகிராஃபி, அந்த ஃபிளாஷ்பேக் சீன்ஸ் ஆக்டர் சரி, சில சீன்ஸ்லாம் வந்து ஷூட் பண்ணியிருக்கிற விஷயம் வந்து கதைக்கான ஒரு பெர்ஃபெக்டான விஷயம் தான் சொல்லலாம். ஏன்னா வந்து சஸ்பென்ஸ் த்ரில்லருக்கு வந்து ஒரு த்ரில்டான ஒரு ஃப்ரேம்ஸை வந்து காட்டினா அந்த ஃப்ரேம்ஸ்ல வந்து அழகாக காட்டியிருக்காங்க. அண்ட் கமிங் டு எடிட்டிங், கொஞ்சம் அந்த எடிட்டிங் வந்து அங்கங்க வந்து அவுட் ஆகிற மாதிரி ஃபீல் ஆச்சு. இந்த மொத்த சீரிஸ்ல எடிட்டிங் வந்து எனக்கு கொஞ்சம் ஃபீல் ஆச்சு. லைக் வந்து கொஞ்சம் விஷயத்தை வந்து லைட்டாக ரிவீல் பண்ண மாதிரி இருந்துச்சு. லைக் பிஃபோர் த ட்விஸ்ட் டர்ன்ஸ் அந்த விஷயத்தை வந்து லைட்டாக ரிவீல், ஒரு ஸ்மால் அமௌண்ட் ஆஃப் ரிவீல் வந்து காட்டின மாதிரி இருந்துச்சு. அதெல்லாம் கொஞ்சம் எடிட் ப்ராப்பராக பண்ணியிருந்தா வந்து லைக் இந்த ஸ்க்ரீன் பிளே வந்து கெஸ்ஸே பண்ண முடியாத லெவலுக்கு எத்தனை போயிருக்கலாம்னு சொல்லலாம். ஒரு இன்வெஸ்டிகேஷன் அண்ட் கிரைம் த்ரில்லர் சீரிஸ்க்கு வந்து ஒரு டார்க் டோனில் தான் போவோம். பட் இதில் வந்து ஒரு மாதிரி பிரைட் டோனில் அது எத்தனை போயிருக்காங்க. அதுவும் வந்து இந்த சீரிஸ்க்கான ஒரு யூனிக்னஸ்ன்னு சொல்லலாம்.
சஸ்பென்ஸ் த்ரில்லருக்கான ஃபீல் வந்துச்சுன்னா எஸ் அது ஒர்க் அவுட் ஆயிருக்குது. லைக் அந்த டார்க் டோன் இல்லைனாலும் இந்த சஸ்பென்ஸ் த்ரில்லருக்கான ஃபீல் வந்து இதில் ரொம்ப நல்லா ஒர்க் அவுட் ஆயிருக்குது. ஸோ ஓவராலாக இந்த சீரீஸோட பர்ஃபார்மன்ஸ் எப்படின்னு சொல்ல வந்தால் ஒரு கிரைம் த்ரில்லர் சீரீஸ் லைக் இன்வெஸ்டிகேஷனில் ரொம்ப அதோட டெப்த்தை காட்டி லைக் வந்து இந்த மோர் ஆஃப் நம்ம பார்த்த இன்வெஸ்டிகேஷனை விட கொஞ்சம் டிஃப்ரெண்ட் சீன்ஸ் ஆட் பண்ணி ட்விஸ்ட் அண்ட் டர்ன்ஸை ரொம்ப நல்லா காட்டி லைக் வந்து ஒரு ப்ராப்பரான ஒரு கிரைம் த்ரில்லர் சீரீஸ் தான் வதந்தி சீசன் 2. ஸோ வந்து இந்த சீரீஸை வந்து லைக் ஏஜ் கேட்டகரிஸ் வைஸ் வந்து பாருங்க. ஸோ நீங்கள் இந்த சீரீஸை பார்த்துட்டீங்கன்னா இந்த சீரீஸ் எப்படின்னு கீழே கமெண்ட்ல சொல்லுங்க. ஃபார் மோர் வீடியோஸ் லைக் திஸ் சப்ஸ்கிரைப் பிரவீன் வைப்ஸ் அண்ட் லைக் பண்ணி வச்சுக்கோங்க. பாய்.